சார் வாங்க சார். ஜட்ஜஸ் நம் கல்லூரி கலை திருவிழா 3வது தினமாக வழங்கவிருக்கின்றது. நேற்று 2 நாட்கள் கொண்டு நடைபெற்றது. இன்று 3வது நாளாக நடைபெற இருக்கின்றது. இந்த கல்லூரி கலை திருவிழா எதற்காக நம்ம தமிழக அரசு வந்து மாணவர்களுக்கு முதல் முறையாக அறிமுகம் செஞ்சு வச்சாங்கன்னா, எல்லா மாணவர்களுக்கும் பல திறன்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சில திறன்கள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. அந்த திறன்களை கண்டுபிடிச்சு அந்த திறன்கள் மூலியமாக மாணவர்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட திருவிழா தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி கலை திருவிழா இதோட முடிஞ்சிடாது. இப்ப ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் தரலாம். குரூப் ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் தரலாம். இதுல செலக்ட் ஆகிறவங்க எல்லாருமே யூனிவர்சிட்டி லெவல்ல அடுத்த இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் நடக்கும். அதுல கலந்துக்கலாம். அதுல ஜெயிச்சவங்க ஸ்டேட் லெவல்ல போகலாம். இப்ப ஸ்டேட் லெவல்ல போறப்ப உங்களுடைய திறன்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நீங்க வந்துட்டு உங்க திறன்கள்லாம் தெரிய வரும். அந்த ஒரு காலத்துக்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு முதல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்க போகுது. நீங்க வந்துட்டு இந்த காம்படிஷன் 30 ஈவெண்ட் செலக்ட் பண்ணி நேற்று வந்து 5 ஈவெண்ட் நடக்கணும். அதுக்கு முன்னாடி 4 ஈவெண்ட் நடக்கணும். இன்னைக்கு 5 ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்லாம் வந்து நீங்க இதோட முடிஞ்சிருந்தா இது பண்ணக்கூடாது. உங்க திறன்களை நல்லா வெளிக்காட்டினா ஃபர்ஸ்ட் 3 பிரைசஸ் ஸ்டூடெண்ட் வில் பி சென்ட் டு இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன். இதை மனசில் வச்சுக்கோங்க. இன்டர் யூனிவர்சிட்டியில ஜெயிச்சா ஸ்டேட் லெவல்ல போகலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ளார் நம்மளுடைய கல்லூரி முதல்வர் முனைவர் ராணியம்மா அவர்களை வருக நான் வரவேற்கின்றேன். முனைவர் எம் பழனித்துறை தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி அவர்களை வரவேற்கின்றேன். முனைவர் என் நாகராஜன் வணிகவியல் துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி அவர்களை வரவேற்கின்றேன். முனைவர் ஆர் ராஜலட்சுமி தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி அவர்களை வரவேற்கின்றேன். முனைவர் முருகன் ஆங்கிலத்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி. செல்வி சிந்துஜா பரமேஸ்வரன் ஆர்டிஸ்ட் பேராவூரணி. ஆர்டிஸ்ட் பேராவூரையே ஒரு மிக சிறந்த ஆர்டிஸ்ட்
அதனால இந்த டிராயிங் காம்படிஷன் கம்ப்யூட்டர் லேப் நடக்குது, அதுக்கு வந்து ஜட்ஜா வந்திருக்காங்க. பேராசிரியர்கள் மட்டும் நடுவரா போடணும்னு கிடையாது. தமிழக அரசு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அந்த ப்ரொஃபஷனல்ஸே அழைக்கலாம் கூப்பிட்டுருக்காங்க. அதனால நாங்கள் வந்து சிந்திஜா பரமேஸ்வரன் ஆர்டிஸ்டா ஜட்ஜா வந்திருக்கோம். அடுத்த திருமதி ஜே சந்திரிகா சுந்தரி அழகு கலை நிபுணர், சாய்ராம் ஆரிஷா பட்டுக்கோட்டை. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் சார்ந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் திருமதி ஜே சந்திரிகா சுந்தரி அவர்களையும் வருகிறவர்கள் நான் வரவேற்கின்றேன். திரு கா ராகவேந்திரன் நடிகர் மற்றும் இயக்குனர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரிகளாக இருக்கும் இளைஞர் ஆர் ராஜேஷ் அவர்களையும் மற்ற பேராசிரியர் அவர்களையும் மாணவ செல்வங்கள் அவர்களையும் போட்டோகிராஃபர் தயா அவர்களையும் வருவதையும் நான் வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. முனைவர் எம் பழனித்துறை தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி அவர்களுக்கு நமது ஆங்கிலத்துறை தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். துறை பேராசிரியர் ஜெயக்குமார் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மூன்று நாட்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கல்லூரி முதல்வர் அவர்களை தலைமையை ஆற்றிட அன்போடு அழைக்கின்றோம். இன்று மூன்றாவது நாளாக எமது கல்லூரி கலை திருவிழாவில் களை கட்டி நிற்கின்றது. ரொம்ப பிரமாதமா அத்தனை பேராசிரியர்கள் மாணவர்களிடம் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்று 5 போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 போட்டிகளுக்குமே நமது கல்லூரியிலிருந்து ஒரு நடுவர்கள் கூட நியமிக்கப்படவில்லை. பிற கல்லூரி பேராசிரியர்கள், அது மட்டுமல்லாமல் திரைப்பட துறையிலிருந்து 2 நடுவர்களை அழைத்திருக்கின்றோம். ஒருங்கிணைப்பாளர் சொல்லியது போல ஓவிய போட்டிக்கு அதில் அனுபவம் உள்ள ஒரு ஆசிரியரை கூட்டிருக்கின்றோம். அதனால் மாணவர்களுக்கு எந்த வகையிலும் இந்த துறை மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றாத அளவிற்கு நம் கல்லூரியில் இல்லாத பிற பேராசிரியர்களையே அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் போட்டிகளுக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் படியே மதிப்பெண் வழங்கப்படும். யாருமே தெரியாது, உங்களே தெரியாது, துறை பேராசிரியர்களே தெரியாது. அதனால அதிகமா அவங்களுக்கு கொடுத்தாங்கிற பேச்செல்லாம் வேண்டியதே இல்லை. அதனால் பிற கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை நடுவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் முதல்வர் என்ற முறையில் நானும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கின்றேன். எங்களுடைய மாணவர்கள் திறமையானவர்கள், அறிவாளிகள், சிந்தனை தூண்டக்கூடிய நல்ல மூளையை உடையவர்கள். எங்களால் ஏற்ற அளவிற்கு அவர்களுக்கு சாவி கொடுக்கிறது. அந்த சாவியை நீங்க உங்களுடைய விதிமுறைகளை சொல்லி அந்த போட்டிக்கு தகுந்த எங்க ஆசிரியர்கள் சொல்லி இருந்தாலும் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த போட்டிகளை நீங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழா சிறக்க என்னோடு தோல் நிற்கக்கூடிய உச்ச பேராசிரியர்களையும் மாணவ மாணவியரையும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. போட்டிகள் தொடங்க உள்ளது. மாணவர்கள் உற்சாகமாக நல்ல கைத்தறிகள்.
Thank you.
Imagine a typical day at an Indian bus stand, crowded, noisy, filled with the hustle of daily commuters. Amidst this scene, there is a small crisis, a wall-mounted water tap leaking steadily. Most passers-by ignore it, busy with their routines. But one person, a beggar, takes action, trying to stop the flow with his bare hands. This moment is often overlooked, can teach us valuable lessons about society, empathy, and responsibility. Why does the act of a beggar at a bus stand matters? It's easy to walk past, assuming someone else will handle the problem. Yet, here is someone with almost nothing, feeling deeply responsible for wasted water. A resource as precious to him as to any of us. The leaking tap represents a broader issue, neglect in public spaces and lack of community ownership. If a beggar can be moved to fix such a problem, what should others from taking responsibility? Often we are quick to judge people by their appearance or status. When we see a beggar, we may feel pity, annoyance, or even fear. Seldom respect. The image at hand encourages us to see the humanity in everyone. That beggars struggling and yet devoted to solving a community problem. Thank you. கவனிக்கமாக காட்சிகள் என்றவுடன் என் நினைவில் வந்தது இயற்கை. வளர்ந்து வரும் நகரங்களுக்காக அழிந்து வரும் கிராமங்கள் ஏராளம். அதிலும் குறிப்பாக பனைமரம். தமிழகத்தின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனைமரங்கள் தற்போது அழியும் நிலையை அடைகிறது. தமிழர்களின் நாகரிகம் பண்பாடு பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தியதே ஓலைச்சுவடிகள்தானே. பனைமரங்களின் பயன்களை பற்றி பேச பொழுதுகள் போதாது. நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாப்பது மட்டுமின்றி மண்ணரிப்பையும் தருகிறது. ஓலை கூரைகளாகவும் கத்திகளாகவும் பயன்படுகிறது. அங்கு உணவுப் பொருளாக அதை படிக்காமல் பழங்கள் அதையும் சாப்பிட்டு தூக்கி போட்டால் அதை மண்ணுக்குள் புதைத்து வைத்தால் பழங்கள் அதையும் மறந்துவிட்டால் மீண்டும் பழங்கள். இத்தனை சிறப்புமிக்க பனைமரம் தமிழகத்தின் அடையாளமாக இருப்பினும் கட்டிடக்கலைக்காகவும் கலை பொருட்களுக்காகவும் மறைக்கப்பட்டு வருகிறது. எனவே கவனிப்போம், இயற்கையை காதலிப்போம் என்று கூறினேன். வணக்கம், எனது பெயர் கவிப்பிரியன். நான் 2ஆம் ஆண்டு கணினி அறிவியலை சேர்ந்தவன். நான் கவனிக்கமாக காசியில் எடுத்த தலைப்பு வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி என்றாலே நமக்கு நினைவு வருவது வர்ணஜாலங்கள் தான். இவ்வுலகில் பிறந்த அனைத்து உயிர்களும் அதிசயங்களுடனும் அளவுடன் பிறந்துள்ளது. அதை போல் நாமளும் இருக்க வேண்டும். இந்த வண்ணத்து பூச்சி மூலம் நம்ம கண்டுகொண்ட பாடம் மாற்றமே அழகு, அமைதியே வலிமை. அதை போல் நம்மை வாழ்வையும் வண்ணஜாலம் நினைக்க வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா, BA இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து விவசாயம். இந்த உலகத்துல நம்ம எதை பார்த்தாலும் விவசாயத்தை மட்டும் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் வந்து விவசாயம் தான். இந்த சமூகத்துல எல்லாரும் சொல்றாங்க, நம்ம படிச்சுட்டோம்னா நல்ல வேலைக்கு போகலாம், கை நிறைய சம்பளம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போய் கை நிறைய சம்பளத்தை மட்டும் வாங்கினா நம்மளுக்கு சோறு யாரு போடுவா? அது சோறு இருந்தா நம்ம என்ன பணத்தை எடுத்துட்டு வரோம்? சோறு வேணும்ல, அதுக்கு நமக்கு விவசாயம் வேணும்ல. இப்ப வந்து எல்லாருமே விவசாயத்தை பெரிய பெரிய வேலைக்கு போகிறேன், ஐடி கம்பெனி போகிறேன். ஐடி கம்பெனி போய் என்ன பண்றாங்க? சோறுக்கு தானே சம்பாதிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் பெரிய பெரிய வேலைக்கு போய் நான் இது மாதிரி ஆகிறேன், அது மாதிரி ஆக போறேன்னு சொல்றேன். விவசாயத்தை யாருமே மதிக்க கிடையாது. சொல்ல போனா எல்லாருமே மறந்துட்டாங்க. நான் எங்க அப்பா வந்து விவசாயின்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் விவசாயி கெத்தாதான் சொல்லிக்கிறேன். ஒயின் ஷாப்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னா, ஐயோ அவங்க அப்பா ஒயின் ஷாப்ல வேலை பார்க்கறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து உயிரை எடுக்கிறோம், நாங்க உயிரை கொடுக்குறோம். அதனால நான் கெத்தாதான் சொல்றேன்.
பேசப்பட்ட தலைப்பு அரசு மரம் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மருந்தாக பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் நாள் முழுவதும் அதிக ஆக்சிஜனும் அதற்கு உயிரோட இருப்பான். அரசு மரம் ஆன்மீக ரீதியாக ஒரு புனித மரமாக கருதப்படுது. ஏன்னா இந்த புத்தர் வந்து உட்காந்து தியானம் பண்ணதா இன்னொரு சொல்லி கேட்டிருக்கோம். அதன் அழுந்த நிழல் மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் என அனைத்து உயிரினங்களும் ஓய்விடமாக அமைக்கின்றது. அது மட்டும் இல்லாம அரசு மருந்து நைட்ரஜன் கூட ஆக்சிஜன் சிறிதளவு வெளியிடறதா அறிவித்த தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. என் பெயர் சா காளீஸ்வரன், 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறை. கவனிக்க மறந்த காட்சிகள் போட்டியின் தலைப்பில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொதுவாகவே மரம். மரம் மண்ணின் மரம், அதை வளர்ப்பதே மனித அறம். பொதுவா ஒரு மனிதன் சுவாசிக்கிறதுக்கு 422 மரங்கள் தேவை. ஆனா நம்ம ஒரு 22 மரமாச்சும் நட்டுட்டோம்னா அதுதான் கிடையாது. மரங்கிறது ஒரு உயிருள்ள பொருள். அது எப்படின்னா நம்ம புவி வெப்பமயமாகுது. அந்த புவி வெப்பமயமாக தடுக்கிறதும், அப்புறம் அதோட வேர் பூமியோட ஆழம் வரையும் சென்று அந்த நீரை உறிஞ்சி அதோட கடைசி ஒரு முனி இலை வரைக்கும் அதோட தண்ணியை கொண்டு போகுது. அதனால நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படுது. இப்ப பொதுவா ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் இருக்காருன்னா மரம்னா என்ன சொல்றாரு? ஆகா, மரம் மரம் மண்ணின் மரம், அது பறவைகளுக்கு கனிய தருது, மனிதர்களுக்கு பயன்படுது. அதுவே ஒரு மரத்தை வெட்டி விற்கிறவன் என்ன பார்ப்பான்? ஆகா, மரம் வெட்டு துட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? மனிதர்களாகிய மரணம், மனிதர்களாகிய நமக்கு தான் 6 அறிவு இருக்கு. நம்ம இந்த உலகத்துக்கு செய்யற தீமையை, நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு உலகத்துல பிறந்த எல்லா உயிரினமும் இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை செய்யுது. ஆனா மனிதன் மட்டும்தான் அந்த நன்மையெல்லாம் செய்யாம தீமையை மட்டும் செய்யறான். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்மை என்னன்னா, நம் வாழ்நாள்ல ஒரு மரமாச்சும் நட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுதான். மதங்களை விடு, மரங்களை நடு. நன்றி. என்னோட பேரு ராஜ். நான் தேர்டிவியில் படிக்கிறேன். நான் எடுத்துக்கிற தலைப்பு ஒரு விளக்கு திரையில் பார்த்தேன். ஒரு விளக்கு என்பது அறிவு, அன்பு, உறுதி மற்றும் பெருமை போன்ற பல பண்புகளை குறிக்கும். மேலும் பின்பு வாழ்ந்த மக்கள்கள் மின்சாரம் இல்லாம விளக்கு வச்சுதான் வாழ்க்கை நடக்கிறாங்க. அது தெய்வீக சக்தியும் பிரதிநிதியாகவும் பார்க்கிறாங்க. இருண்ட வாழ்க்கைக்கு ஒளியை கொடுக்கிற விளக்கு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி தெய்வீக சக்தியையும் பெருக செய்யும் நம்பினாங்க. இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய விளக்கு குபேரன் ஆறலை கிழிச்சு குடும்பத்துக்கு செல்வமும், அமைதி, நலம், பெருமையும், உதவியும் தருதுன்னு நம்பினாங்க. அது புத்திர பாக்கியத்தையும் தருதுன்னு சில மக்கள்கள் நம்பினாங்கன்னு சொல்லி போற்றப்படுது. நன்றி. Good afternoon, everyone. என் பேர் ஸ்ரீகாந்த் அதுவே, செகண்ட் இயர் பிபிஏ. நான் இங்க இருந்தது இரவு நினைவுகள். இரவுனோடனே எல்லாரும் இருட்டு, பயமாக ஞாபகம் வருது. ஆனா இரவுல எவ்வளவு அழகு இருக்குன்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இரவுல நிறைய பேருக்கு கனவுகள், பகல்ல நிறைய பேருக்கு சுமைகள் அல்ல கடந்து மீது வர ராத்திரில மனசு சொல்லுவாங்க. இரவுல நிறைய பேருக்கு நல்ல கனவில்லை ஏறி நாளை பாரதியார் கூட ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இரவு நம்ம ரசிக்கிறேன்னா அதை பற்றி நல்ல நினைவுகளும் நல்ல நிகழ்ச்சிகள் நாம செகண்ட் மேட்ச் படிக்கிறேன். நான் கவனிக்க மறந்த காட்சிகள்ல நான் எடுத்துக்கிறதுக்கு விளையாட்டு. நம்ம முன்னாடி விளையாடுறது நிறைய விளையாட்டுகள் விளையாடணும். ஆனா இப்ப எல்லாம் நம்ம போன் தான் யூஸ் பண்றோம்.
வெளில போய் விளையாடும் போது தான் நமக்கு சுறுசுறுப்பு, சூரிய ஒளி படுறதுனால நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்குது. நான் 3ஆம் ஆண்டு கல்வியாக படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எறும்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட தலைப்பு வந்து எறும்புகள். நம்ம டெய்லி பார்த்து கடந்து போகிற எறும்புகளை வந்து நிறையா, அது எறும்போட வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை தான். அதில் இந்த எறும்புகள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, எறும்புகள் ஒரு லைனாக நடந்து போகுங்க. அது என்ன காரணம் யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்கு மூக்கு கிடையாது, நுழைவு எதுவுமே கிடையாது. பட் அது எப்படி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி யாருக்காச்சும் தெரியுமா? அது வந்து ஃபெரமைன்ற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல் மூலமாக தான் அது வந்து ஒரு பழைய அந்த கெமிக்கலோட வாசனைனால ஒரு பழைய வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அந்த கெமிக்கல் இப்போ அதோட ஒரு இடத்துல உணவு இருக்குன்னா ஏன்னா அந்த கெமிக்கல் அப்படி கீழே போட்டுக்கிட்டே போகும். அதை தொடர்ந்து அதோட எறும்புகள் வரும். அந்த இடத்துல அதே மாதிரி அதில் ஏதாவது ஆபத்து இருக்குன்னா அந்த கெமிக்கல் மூலமாக அதை வெளியே இருக்கு. இப்ப ஒரு எறும்பு இருக்கு தெரியுமா? எறும்பு வந்து தன்னோட எடையோட 20-50% எடையை தூக்கும். அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு முழு காலை தூக்குற அளவுக்கான எடையை அதோட தூக்க முடியும். அதாவது இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குன்னா அதோட ஒரு 20-50% அளவுக்கு அதிகமான வெயிட்டை எறும்புகள் தூக்கும்னு ஆய்வுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யூரோப்பியால ஒரு எறும்புகளை பற்றி ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எறும்புகள் குளோனிங் பண்ணி சொல்றாங்க. குளோனிங் என்ன தெரியுமா யாருக்காச்சும்? ஒரு உயிரை அப்படியே இன்னொரு உயிரை யூரோப்பியால உள்ள எறும்புகள் வந்து குளோனிங் பண்ணி இது பண்ணி ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. எறும்புகளோட கூடு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீடுகள்ல கழிவறைகள் இருக்கா, குப்பத்தொடிகள் தனியா வச்சிருக்கோமா? அது மாதிரி எறும்புகளை வந்து எறும்புகளோட கூட்டுக்குள்ள தனியா கழிவறைகள் வச்சிருக்கு. எறும்புகளோட கூட்டுக்குள்ள தனியா குப்பைகள் சேர்த்துருக்கிறதுன்னு ஒரு இடம் வச்சிருக்கு. எறும்புகள் வந்து நிறைய மொத்தம் வந்து எறும்புகள்ல 4 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து ராணி எறும்பு இருக்கும், அடுத்து வந்து ஆண் எறும்புகள் இருக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கார எறும்புகள், அதாவது உயிரை உற்பத்தி செய்யாத பெண் எறும்புகள், உயிரை உற்பத்தி செய்கிற முட்டையிடுகிற பெண் எறும்புகள். இப்ப நம்மளால வந்து நம்ம குழந்தை வந்து என்ன ஒரு ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்கணுமா, இல்ல உயிரை உற்பத்தி செய்யறமா, இல்ல வந்து உயிரை உற்பத்தி செய்யாத ஒரு எறும்பா இருக்கணுமா, ஒரு மனிதனா இருக்கணுமா நம்மளால தீர்மானிக்கணும். பட் எறும்புகளால தனக்கு பிறக்க போற அந்த எறும்புகள் வந்து ஒரு பெண் எறும்பு வந்து அது வந்து முட்டை போடணுமா இல்ல முட்டை போடக்கூடாத ஒரு வேலைக்கார எறும்பா இருக்குன்னா அது கருவுல இருக்கும்போது முட்டை போடும்போது அதை தீர்மானிக்க முடியும். எறும்புகள்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்குன்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எறும்புகள் பிராணி எறும்புகள் ஒரு சில மற்ற வேலைக்கார எறும்புகளோ ஆண் எறும்புகளோ குறிப்பிட்ட காலம் தான் வாழும். அந்த ராணி எறும்பு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வரை வாழும்னு சொல்றாங்க. அந்த ராணி எறும்பு வந்து முதல் தடவை ஒரு ஆண் கூட இடை சேரும் போது வச்சு ஸ்பெர்ம்ஸ் வச்சுன்னா இந்த 30 வருஷமும் அதை சேர்த்து வச்சா அடுத்தடுத்து முட்டையிட்டு அதை குஞ்சு பறிக்கணும்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இப்ப அதோட வேலைகள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ராணி எறும்பு என்ன பண்ணா முட்டையிட்டு அதை உற்பத்தி செய்யற வேலை தான் ராணி எறும்பு. அதோட இனத்து பெருக்கிறதுக்கு மட்டும் தான் ராணி எறும்பு வேலை செய்யும். ஆண் எறும்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதாவது அது வந்து இனப்பெருக்கம் செய்யற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பறந்து போய் வேற கூட்டுக்கு போய் வேற பேரோட முட்டையிடும். அதான் ஆண் எறும்பு வந்து இனப்பெருக்கம் செஞ்ச அடுத்த நீங்க இறந்து போயிடும். இது ஒரு சுவாரஸ்யம். ஏன்னா ஒரு எறும்பு வந்து தன்னோட எதிர்காலம் மட்டும் ஆண் எறும்பு வந்து தன்னோட வாழ்க்கை இனப்பெருக்கம் செய்யறது இறந்து போயிருக்காங்க ஆண் எறும்பு. அது வந்து வேலைக்கார எறும்புகள் இருக்கு தெரியுமா? நம்ம மட்டும் தான் நாடு போர் நடத்தமா? எறும்பு கூட்டுலையும் ஒரு எறும்பு கூட்டுக்கு வேற கூட்டுல இருந்து எறும்பு வந்துடும், போர் நடக்கும். 2 எறும்புகள் சண்டை போடும். சண்டை போட்டு அந்த இந்த கூட்டுல அந்த கூட்டு அந்த எறும்புகள் சண்டை போட்டு இந்த கூட்டை இது பண்றது, இந்த எறும்புகள் வேற கூட்டு போய் அந்த கூட்டை இது பண்றது, அதோட உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிறது. இது மாதிரி எறும்புகளுக்குள்ள போர்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம எறும்புகளுக்கு வந்து எறும்புகள் இருக்கு தெரியுமா? எறும்புகள் வந்து பெண் எறும்புகள், வேலைக்கார எறும்புகள் தான் டோட்டலா ஆண் எறும்பா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய முட்டைப்பொறியோட பெண் எறும்பாக ஆண் எறும்பாக இது எதுவுமே வேலையே செய்யாது. பெண், அதாவது வேலைக்கார எறும்புகள். இந்த வேலைக்கார எறும்புகள் மட்டும்தான் அதுக்கான
உறவா இருக்கட்டும், கூடா இருக்கட்டும், எல்லாமே இந்த வேலைக்காரர்கள், கூடு கட்டுற முதற்கொண்டு இந்த வேலைக்காரர்கள் தான் கட்டும். அது மட்டும் இல்லாம வேலைக்காரமா அந்த போரிடுறது, அதனால உணவு எடுக்கிறது, பாதுகாக்கிறது, அந்த முட்டைகளை வந்து குறிச்சு குஞ்சு அந்த எறும்பு குஞ்சு அதை காத்துக்கிறது, இது எல்லாமே இந்த வேலைக்காரர்கள் தான் செய்யும். இந்த எறும்புன்றது நம்ம என்ன கத்துக்கணும்னா, அதாவது இந்த எறும்புகள் வந்து நம்மளோட வீட்டை, நம்ம கூட அந்த வீட்டை அவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும். எறும்புகள் வந்து நம்மளோட கூட்டை அவ்வளவு சுத்தமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா எறும்புகள் விவசாயம் பண்ணும். யாராவது தெரியுமா? நம்ம தான் விவசாயம் பண்ண நினைச்சுக்கிட்டோம். ஆனா எறும்புகளை வந்து விவசாயம் பண்ணும். அதுக்குள்ளேயே ஒரு விவசாயம் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி எறும்புகள் விவசாயம் பண்ணும். எறும்புகள் கால்நடை ஒரு உயிரை வந்து கால்நடையா வளர்க்குது. நம்ம மட்டும்தான் கால்நடை வளர்க்குறோமா அப்படிலாம் கிடையாது. எறும்புகள் தன்னோட கூட்டுக்குள்ள ஒரு உயிரினத்தை கால்நடையா வளர்த்துக்கிட்டு இருக்கு. வளர்த்து அதை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுது. எறும்புகள் வந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, எறும்புகள் வந்து எப்பவுமே அதாவது தன்னால முடிவுன்னு நினைக்காது. ஏதாவது ஒரு பெரிய ஒரு போராட ஒரு இன்னொரு எறும்புல போட்டி போறாங்க, தன்னால முடிஞ்சவரை அது கூட சண்டை போடும். அது இல்லாம அது அதால இப்ப அதோட வெயிட்டுக்கு அதோட 20 மடங்கு 50 மடங்குலாம் ரொம்ப அதிகம். பட் அதோட முடிவு நினைச்சு தூங்குதுல, அதான் நம்ம அதோட நம்பிக்கையை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும். நமக்குள்ள நம்பிக்கை இருந்தா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியா செய்ய முடியும். நம்ம எறும்புல கத்துக்கணும். அப்படியே மேல போய் பார்த்தாலும் அதுக்கு அது முக்கியம், அதனால கீழே விழுதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சிறிய தருணத்துல நம்ம வாழ்வோட பெரிய உண்மைகளை அதை மறைத்திருக்கின்றன. ஒரு பழம் வளர வளர சூரியனின் வெப்பத்தையும் மழையின் குளிரையும் காற்றின் அடையும் தாங்கிதான் அது திருப்தி அடைகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அது போலதான். சவால்கள், தோல்விகள், சிக்கல்கள் என பலதை கடந்துதான் நம்ம திருப்தி அடைகிறோம். பழம் கரையை தொடும் அந்த நொடி எல்லாத்துக்கும் காலம் உண்டுங்கிறத உணர்த்துகிறது. அது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் வெற்றிகளுக்கு காலம் வரும். நம்ம இஷ்டத்துக்கு போய் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததோட வெற்றி அடைவோம்னு நினைச்சா அது முடியாது. ஆனால் பழம் விழுவது வெறும் முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். விழுந்த பழம் இனிப்பாக ஒருவரை பசி அடக்கும் அல்லது விதையாக புதிய மரமாக முளைக்கும். அதுபோல நம்முடைய வாழ்வையும் பிறருக்கு பயனாய் புதுமையின் விதையாய் மாற்ற வேண்டும். பழம் மரத்தின் உச்சியிலிருந்து கீழே விழும்போதும் பனிமுடன் தரையை தொடுகிறது. நாமும் உயரத்தில் இருந்தாலும் எளிமையுடன் பணிவுடனும் வாழ வேண்டும் என்பதே அது சொல்கிறது. ஒரு நாள் நாமும் அந்த பழம் போலவே நம் பணி முடித்து உலகில் தரையை தொட வேண்டியதுதான். ஆனால் நம் வாழ்க்கை பிறருக்கு ஒரு இனிமையாய், ஒரு வழிகாட்டுதலாய், ஒரு புதிய தொடக்கத்துக்கான விதையாய் இருந்தது. அப்போதுதான் அந்த விடுதல் ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு நிறைவு. அடுத்த முறை நீங்கள் ஒரு பழம் விழுவதை பார்த்தால் அதை வெறும் இயற்கை நிகழ்வாக பார்க்காமல் வாழ்வின் அர்த்தத்தோடு உணருங்கள். ஏனெனில் பழம் விழுவது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். நன்றி. வாழ்த்துக்கள். கோபாலன், தேர்ட் கெமிஸ்ட்ரி. வணக்கம், என் பெயர் கே கோபாலன், தேர்ட் கெமிஸ்ட்ரி. நான் இன்னைக்கு கவனிக்க வந்த காட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல முக்கியமா வேளாண்மை கருவியான கலப்பையை பத்தி பேச வந்திருக்கேன். நம் முன்னோர்கள் அனைவரும் வேளாண்மை செஞ்சுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாங்க. அப்படி வேளாண்மையில முக்கியமான கருவி கலப்பையும் மாடும் தான். மாட்டை பயன்படுத்தி கலப்பையை வச்சு விவசாயம் செய்யும் போது விவசாய நிலமானது சமமாகவும் மேடு பள்ளம் இல்லாம அளவு இருந்துச்சு. ஆனா இப்போ டிராக்டர் வந்துருச்சு, அதனால விவசாய நிலமானது மேடு பள்ளத்தோட இருக்கு. கலப்பை வந்து மரத்தாலான பொருள் தான். ஆனா இப்ப எங்க இருக்கு அப்படின்னா விவசாய நிலத்துல இல்லாம வீட்டு மொட்டை மாடியிலயோ வீட்டுல குப்பை தொட்டிலையோ கிடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இப்படி காலையில விவசாயி வந்து எந்திரிச்ச உடனே பழைய கஞ்சை ஊதிக்கிட்டு வயக்காட்டுக்கு கலப்பையை கொண்டு போகும்போது அந்த காட்சி வந்து இப்ப யாரும் காண முடியாம போயிடுச்சு. எனவே கவனிக்க வந்த காட்சியை போல் தோன்றுகிறது. நன்றி. யுவஸ்ரீ. Good afternoon to one and all present here. நான் இப்போ வந்து எடுத்திருக்க டாபிக் வந்து பேர்ட்ஸ். நானும் வந்து ஒரு 3 நாளா வந்து மதியானத்துலலாம் வந்து கூட்டமா நிறைய பறவை எல்லாம் போகும்ல, அதெல்லாம் வந்து போட்டோ எடுக்கலாம். நான்லாம் வந்து சின்ன பிள்ளையில பார்த்தது. ஸோ அதெல்லாம் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப 3 நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்தேன் காணும், அடுத்த நாள் போய் பார்த்தேன் காணும், இன்னொரு நாள் போய் காது. எங்க அப்பதாட்ட கேட்டேன், இந்த உங்களை எப்ப பார்த்தாலும் 2 நாள்லாம் பறவை போயிட்டே இருக்கும், ஒரு பறவையும் காணும் அப்படின்னு கேட்டேன். ஆமா, அது எங்க வருது, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. காரணம் நம்ம இந்த போன் அந்த டவர்னாலதான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்கான நம்ம ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லது. இப்போ எனக்கு கிடைச்ச பறவைகள்லேருந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்டுறேன்.
அவ்வளவுதான். நான் 3 தான் எடுத்திருக்கேன். அது என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது நான் நார்மலா தெரியும், லவ் பேர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாதது இல்லை. இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து நார்மலாவே வந்து மனுஷங்களோட குரலை வந்து நகல் எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நார்மலா பேசணும் அப்படின்னா அதையே நகல் எடுத்து நம்ம கிட்ட வந்து திரும்ப பேசி காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளோட ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து கண்ணாடி, அதோட ரிஃப்ளெக்ஷனே வந்து கண்ணாடியில பார்த்துட்டு இன்னொரு பறவை தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாவே இது வந்து பச்சை மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்ப வந்து இதை வந்து வளர்த்துட்டு வர்றாங்க தான். ஆனா வந்து இது வந்து பிற இன பறவைகளோட வந்து இனம் வந்து சேர்ந்ததுனால இதோட உண்மையான இது வந்து அழிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இது நார்மலா இதோட பேர் என்ன? நார்மலா என்ன சொல்லணும் நம்ம? குருவி, அவ்வளவுதானே. ஆனா தமிழ்ல இதுக்கு பேர் வந்து வண்ணக்குருவியா. நானே இப்பதான் பார்த்தேன், சாட்ஜிபிடில தான் பார்த்தேன். அது பேர் வண்ணக்குருவி அப்படின்னு சொன்னாங்க. புதுசான தகவல் தான் இது. என்னன்னா வந்து அந்த பறவை வந்து பிற பறவைகளோட ஒளியை வந்து நகல் எடுத்து பேசும். ஆனா இந்த பறவை வந்து அந்த பறவை வந்து மனுஷங்களோட வந்து ஒளியை வந்து நகல் எடுத்து பேசும். இந்த பறவை வந்து மற்ற பறவைகளோட ஒளியை வந்து நகல் எடுத்து நம்ம அந்த மாதிரி கூவி பார்க்கணும். நார்மலா இது வந்து பிளாக்ல அதுக்கப்புறம் ஒயிட் அதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இத வந்து நான் நிறைய இடத்துல பார்க்கிறேன். ஆனா வந்து எனக்கு வந்து இந்த பிக்சர்ஸ் தான் கிடைச்சது. ஆனா நெக்ஸ்ட் இது வந்து பருந்து. ஓகே, இது நார்மலா நம்ம எல்லாரும் வீட்ல வளர்க்குற கோழி. இதுதான் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா வந்து நான் போட்டோ எடுக்க போவேன், அங்க போட்டா அதுக்குள்ளே அது பறந்துடும். நான் கிளிக் பண்ணுவேன், அது அவங்க சைடு கிளிக் ஆகி போயிடும். ஸோ இந்த பறவை பத்தி சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம தமிழர்களால முதல்ல வீட்டு பறவை அப்படின்னு ஆக்கப்பட்டது இந்த பறவை அப்படிதான் சொல்றாங்க. நார்மலா வந்து இந்த பறவையோட நம்ம வீட்டுல வந்து வளர்த்துட்டு வந்தாலும் இந்த தூய நாட்டு கோழி அப்படிங்கிறது வந்து இப்ப இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பிற பறவைகளோட இது வந்து கலப்படம் ஆக்குறதுனால தூய நாட்டு கோழி அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம வளர்த்துக்கிட்டு வந்தாலும் அந்த ஒரு வளர்த்துக்கிட்டு வந்தாலும் நார்மலா தான் நான் கொஞ்ச நாளைக்கு சிக்கன் போட்டு சாப்பிடுவோம். வேற என்ன சொல்றது? அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பேர்ட்ஸ். இப்போ இந்த பேர்ட்ஸுக்கு நம்ம பார்த்ததுல என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பேர்ட்ஸ் காட்சிகளை மட்டும் இல்ல, இந்த மாதிரி சில உயிரினங்களை தான், அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நன்றி. வணக்கம், என் பெயர் அகிலேஸ்வரன். 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் படிக்கிறேன். கவனிக்க மறந்த காட்சி என்ன ஒரு அழகான போட்டியா. எனக்கு பிடித்த தலைப்பு சொல்றதை விட என் மனசை உருக்கிய ஒரு தலைப்பு தான். தண்ணீர் குழாயிலிருந்து விடப்படும் ஒற்றை குடிநீர். விழுந்தது என்னமோ ஒற்றை குடிநீர் தான். அது தாக்கம் தான் என் மனதில் பெரிதாக காணப்படுகிறது. நம்ம எல்லோருமே நீரின்றி அமையாத உலகில் கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் நீரை சிக்கனமா பயன்படுத்தணும் தெரியுமா? இல்ல. நம்ம வரக்கூடிய டெய்லி காலேஜ் தான் வரும். அங்க நம்ம யூஸ் பண்ற பைப்பு தான் டேங்கு. அதுல விடக்கூடிய ஒற்றை குடிநீரை யாராவது முழுமையா அடைக்கிறீங்களா? கேட்டா இல்ல. ஒற்றை குடிநீர் தானே, என்ன செய்ய போகிறீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஒற்றை குடிநீர் தான், அது ஒரு 10 நிமிடம் நீடிக்கட்டுமே, ஏன் 1 வாரம் நீடிக்கட்டுமே, 1 வருடம் நீடிக்கட்டுமே, எத்தனை லிட்டர் செலவாகி என்று பாருங்களா. இன்னும் பல கிராமங்கள்ல, குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு குடத்துக்காக 10 மைல் கூட போய் தண்ணீருக்கு போனாங்க. அப்படி பார்க்கல, ஒற்றை துளிங்கிறது எத்தனை கோடி ரூபாய் அல்லவா. அதனால எல்லாருடைய என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இங்க தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துங்க. அதை விட முக்கியம், அதை மறுசுழற்சி செய்வதற்காக மரங்களை நான் வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.